கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இதனாலின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாகச் சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிரியமானவர்களே, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு காரியம் சொல்லட்டுமா? உங்கள் வாழ்க்கையில் நன்மை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வரும். தீமை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கர்த்தருடைய கரத்திலிருந்து வராது. சரியாக தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தருவார். நன்மையானது என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமான நன்மைகளையும் கர்த்தர் தருவார், ஆவிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி உங்கள் சரீரத்துக்காக, உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படுறீங்களா? அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ஆவிக்குரிய நன்மைகளை தேடுங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். ஆம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆம், யாரெல்லாம் கர்த்தரை நம்பி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இதை அறிக்கை பண்ணுங்க, எனக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களே நடக்கும் அப்படின்னு உங்கள் வாயை திறந்து நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்வார். நமக்கு நன்மையானது எது? அது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். அதனால தான் சங்கீதக்காரர் கர்த்தருடைய குணத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்திலே கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கணும். தேவனுடைய ஆளுகை நம்முடைய தேசத்திலே நடக்கணும். அப்போ தான் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். பிரியமானவர்களே, உத்தேசமாக வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே ஒரு கடுமையான உணவு பஞ்சம் உலகம் முழுவதும் கடந்து வரும். தீர்க்க தரிசனமாக இதை சொல்கிறேன். நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே கடுமையான உணவு பஞ்சம் உலகம் முழுவதும் கடந்து வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு நன்மையான காரியங்கள் மாத்திரமே நடக்கும். தேசம் உங்களுக்கு தன்னுடைய பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? உங்களுடைய இதயத்தில் கர்த்தர் ஆளுகை செய்யணும். உங்களுடைய இதயத்தில் கர்த்தர் ஆளுகை செய்தால் உங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேசம் தன் பலனை கொடுக்கறதுக்கு கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் வேணும். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக அவருடைய நீதி கடந்து செல்லக்கூடியதாக இருக்கு. தேவனுடைய நீதியானது வாக்குத்தத்தங்களுடைய நீதி. வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதுமே நமக்கு மகிழ்ச்சியை தரும். தேவனுடைய நீதி வாக்குத்தத்தங்களை மாத்திரமல்ல, நம்ம பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய நீதி அவருக்கு முன்பாக கடந்து செல்லுது. தேவனுடைய நீதி தான் அவருடைய பாதை. நீதி தேவனுக்கு முன்பாக சென்று அவருக்கு பாதையை, வழியை ஆயத்தம் பண்ணுது. தேவனுடைய நீதி தான் நம்மை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டி. இயேசுவுக்கு நீதிபரர் என்று சொல்லி ஒரு பெயர் உண்டு. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகணும். தேவனுடைய நீதி தான் அவருடைய அடிச்சுவடுகளுக்கு நேராக நம்ம நடத்தும். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை தேடி வருகிறார், உங்களை நோக்கி வருகிறார், உங்களுக்காகவே வருகிறார். பழையபடி சொல்கிறேன், அவர் உங்களை தேடி வருகிறார், உங்களை நோக்கி வருகிறார், உங்களுக்காகவே வருகிறார். தேவனுடைய கிருபையும்
இரக்கமும் ஒன்று சந்திக்கும் பொழுது அங்கே தேவ நீதி வெளிப்படும், தேவ ஆசீர்வாதங்கள் வெளிப்படும், தேவனுடைய நன்மை வெளிப்படும். பிரியமானவர்களே, தேவன் உங்களை சந்திக்கணுன்னாலும், நீங்கள் தேவனுடைய சந்திக்கணும்னு சொன்னாலும் நீங்கள் அவருடைய பாதையில் தான் நடக்கணும். அவருடைய பாதையில் போகாமல் நீங்கள் வேறு பாதையில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவனை சந்திக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இங்கே பொள்ளாச்சியிலேருந்து ஒரு மனுஷன் திருநெல்வேலி போகிறான், இன்னொரு மனிதன் பொள்ளாச்சியிலேருந்து சென்னைக்கு போகிறான்னாக்க அந்த வழிகள் நேர் எதிரெதிரான வழிகள். கண்டிப்பாக ஒருத்தர் சந்தித்து கொள்ளவே முடியாது. அதே மாதிரி தான் தேவனுடைய வழிகளில் நீங்கள் போனால் தான் தேவன் உங்களை சந்திப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேறு பாதையில் போனால் தேவனை உங்களால் சந்திக்கவே முடியாது. நீதி தான் அவருடைய பாதை. நாமும் நீதியின் பாதையிலே நடக்கணும். அப்பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையிலே எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய திருச்சபைக்கும், நீங்கள் இருக்கிற தெருவுக்கும், நீங்கள் இருக்கிற கிராமத்துக்கும், நீங்கள் இருக்கிற பட்டணத்துக்கும் கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, தேவனுடைய அடிச்சுவடுகளுடைய வழியிலே நீங்கள் நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது உங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்களேன், மழை இல்லாதனால ஒரு வறட்சி இருந்துச்சு. ஆனால் இப்போது உலகம் முழுவதும் கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கிறபடியினாலே உலகம் முழுவதும் ஒரு பெரிய உணவு பஞ்சம் வரப்போகுது. அந்த உணவு பஞ்சத்திலேருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றணும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் தரணும். வானத்தின் மன்னாவை உங்களுக்கென்று கொடுக்கணும். கட்பாறையை பிளந்து ஜீவ தண்ணீரை கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கணும். இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு வேணும். உங்களுடைய கால் வீங்காமல் இருக்கணும். உங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகாமல் இருக்கணும். உங்களுடைய தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்கணும். உங்களுடைய பண்ட பாத்திரங்கள் நிரம்பி இருக்கணும். உங்களுடைய களஞ்சியங்களில் கோதுமை பூரணமாக இருக்கணும். உங்களுடைய ஆலைகளில் திராட்சரசம் வடிந்து ஓடணும். இது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கணும். கர்த்தருடைய வழியை விட்டுட்டு எதிர் வழியில் போயிடாதீங்க. கர்த்தருடைய வழி இது. இயேசு தான் கர்த்தருடைய வழி. இயேசு உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அதன்படியாகவே நடங்க. அதுதான் கர்த்தருடைய வழி. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தருவார். இந்த ஆண்டிலே திருமண தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறாரு. ஒரு சில நபருடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற போகிறாரு. சில பேர் பத்திரம் பேங்கில் இருக்குது, என்னால் திருப்ப முடியல அப்படின்னு அங்கலாக்கிறீங்க இல்லையா? இந்த ஆண்டிலே உங்களுடைய கடனெல்லாம் ரத்து செய்யப்பட்டு, கடனெல்லாம் முடிக்கப்பட்டு, உங்களுடைய வீட்டு பத்திரங்கள், தோட்டந்தரோடைய பத்திரங்கள் உங்களுடைய கரங்களில் திரும்ப வரும்படி கர்த்தர் செய்வார். இந்த உலக ஜனங்கள் அழுது கொண்டிருக்கும் போது, துக்கமாக இருக்கும் பொழுது, பசி பஞ்சம் பட்டினியாக இருக்கும் பொழுது நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவ ஆசீர்வாதம் உங்களை நடத்தும். தேவனுடைய நன்மைகள் உங்களை முடிசூட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.